கண்மணி கோஷ்டி அண்ணிய அலங்காரம் பண்ணும்போது எதுக்கு ரூமுக்குள்ள வந்தாங்க? அம்மா வேற அவங்க மூக்க உடைச்சு திருப்பி அனுப்பிட்டாங்க. அந்த கடுப்பு அவங்க முகத்துல நல்லாவே தெரிஞ்சது. அசிங்கப்பட்டவங்க சும்மா இருப்பாங்களா? அண்ணியோட சாந்தி முகூர்த்தத்தை தடுக்க ஏதாவது பண்ண நினைப்பாங்க. இப்போ அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அவங்க என்ன பண்றாங்கன்னு போய் பார்க்கலாம். அம்மா, ஸ்வேதாவோட வாழ்க்கையில இனிமே எந்த சந்தோஷமும் நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேங்கும் போது அப்புறம் இந்த சாந்தி முகூர்த்தத்தை மட்டும் நடக்க விட்டுருவேனா? இதை நான் தடுக்கிறேன். பாட்டி, இப்ப அந்த ஸ்வேதாக்கு கொண்டு போற பால்ல போன தடவை மாதிரி இந்த தடவையும் தூக்கு மாத்திரைய கலந்து விட்டுரு. என்னது? நான் தூக்க மாத்திரையை கலக்கிறதா? என்ன பூமிகா, எப்ப பார்த்தாலும் என்னையே கோத்து விடுறீங்க. கோத்து விட்டா என்ன? உன் பேத்திக்காக இத கூட செய்ய மாட்டியா? செஞ்சு தொலைறேன். ஆ? ஒண்ணு இல்ல, செய்யறேன். ம். ச்சே, இவ்ளோ கேவலமானவங்களா இருக்காங்க. வளர்த்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறாங்க. இவங்களாம் என்ன மனுஷங்களோ? அன்னி சாந்தி முகூர்த்தம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நடக்கணும். தூக்க மாத்திரையா கலக்க நினைக்கிறீங்க? இருங்க, நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஸ்வேதா ஆசையா சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. ஆனா அது நடக்க போறது இல்ல. பால்ல தூக்க மாத்திரையை கலந்து அண்ணன் அன்னைக்கு கொடுக்க போறீங்களா? இவங்களை என்ன பண்ணி தடுக்கலாம்? ஐடியா. கண்டிப்பா கோகிலா பாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக காய்ச்சின இந்த பால்ல என்ன டைவர்ட் பண்ணி தூக்க மாத்திரைய கலக்க போறாங்க. கோகிலா பாட்டி தூக்க மாத்திரைய கலக்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்க வயித்த கலக்க வைக்கிறேன். அம்மாக்கு உடம்பு சரியில்லாதப்போ வாங்கின மாத்திரை இப்போ எனக்கு உதவுது. பால்ல தூக்க மாத்திரையா கலக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த பேதி மாத்திரை கலந்த பாலை உங்களை குடிக்க வைக்கிறேன் பாருங்க. போறோம், கிச்சன்ல இருக்கிற பால்ல இந்த மாத்திரையை கலக்கிறோம், வந்து தூங்குறோம். கோவிலுக்கு போயிட்டு வந்து டயர்டா இருக்கு. தூக்க மாத்திரையை பால்ல கலந்துட்டு போயிடலான்னு பார்த்தா இந்த குட்டி பிசாசு கிச்சன்ல என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்குதே. கோகிலா கிழவி வந்துட்டியா? இனிமே தான் இருக்கு உனக்கு. சரி சரி, இவளை சமாளிச்சுட்டு போய் பால்ல தூக்க மாத்திரையை கலந்துர வேண்டியதுதான். பிரீத்தி,
வாங்க பாட்டி. என்ன பிரீத்தி பண்ற? இன்னைக்கு அண்ணா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல அதான் துபாய் பேரிச்சம்பழம், ரஷ்யா பாதாம், ஆஸ்திரேலியா பிஸ்தா, இட்டாலி திராட்சை, ஆப்பிரிக்கா தேன்னு ஃபாரின் ஃபுட் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே சேர்த்து பாலை கலக்கிட்டு இருக்கேன். ஐயோ, எல்லாம் வெளிநாட்டு ஐட்டமா சொல்றாளே. இவ சொல்றத கேக்கும் போதே வாய் ஊறுதே. இதெல்லாம் கலந்த பாலை குடிச்சா அப்படியே செம்மையா இருக்கும். சரியான தீனி பண்டாரம். நான் சொன்னதெல்லாம் கேட்டு அதை அப்படியே நம்பி இந்த பாலை திருடி குடிக்க தானே யோசிச்சுட்டு இருக்க. நல்லா யோசி, உனக்கு அதான் வேணும். ஐயோ பாட்டி, என்னாச்சு பிரீத்தி? ஒரு முக்கியமான போன் பேசணும், நான் மறந்துட்டேன். நீங்க எங்க இருங்க, நான் போய் பேசிட்டு வரேன். சரி சரி போ. ஐயோ, இந்த பாலை பார்த்தாவே அருமையா இருக்கே. தூக்க மாத்திரைய போட்டு தூங்க போறவங்களுக்கு எதுக்கு இந்த பாதாம் பிஸ்தாலாம் போட்ட பாலு? பேசாம வேற ஒரு சொம்புல பாலை மாத்தி வச்சுட்டு அதுல தூக்க மாத்திரையை கலந்து வச்சுட்டு இந்த பாதாம் கலந்த பாலை நம்ம குடிச்சிட வேண்டியதுதான். போன் பேச போயிருக்கிற பிரீத்தி வரதுக்குள்ள இதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்துட வேண்டியதுதான். ஆமா, உருவம் பெருசாச்சே. இன்னும் 2 போடுவோம். அவ போனதுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டு போலாம். நான் நினைச்ச மாதிரியே செய்த இந்த தீனி பண்டாரம். பாட்டி, பிரீத்தி வா வா. என்ன பண்றீங்க பாட்டி? ஒண்ணு இல்ல பிரீத்தி, உனக்கு ஏதாவது உதவி செய்யலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நீங்க கேட்டதே போதும் பாட்டி. நான் பால் எடுத்துட்டு கிளம்புறேன். போ போ. இன்னைக்கு ஜமாச்சிர வேண்டியதுதான். என் அண்ணா நீ வாழ்க்கைய கெடுக்க பாக்குறீங்க? போங்க, இன்னைக்கு செத்தீங்க நீங்க. என் அண்ணா அன்னைக்கு நடக்கிறக்க ஃபர்ஸ்ட் நைட்டா கெடுக்க நினைக்கிறீங்களா? அந்த பேதி மாத்திரை கலந்த பாலை குடிச்சிட்டு 3 பேரும் விடிய விடிய பாத்ரூம்லயே கடங்க.
மா என்னடி பண்ணிட்டு இருக்க? இவ்ளோ நேரமா பால் காய்ச்சறதுக்கு? பால் ரெடிமா, இந்தாங்க. பால்ல தூக்க மாத்திரைய கலந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போன எங்க அம்மாவை இன்னும் காணோம். இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காளோ? அம்மா வந்துட்டேன் கண்மணி. என்னம்மா, நாங்க சொன்னபடி ஸ்வேதா சாந்தி முகூர்த்தத்துக்கு கொண்டு போற பால்ல தூக்க மாத்திரைய கலந்துட்டியா? ஆ, 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 ஆ. கோகிலாவா கொக்கா கலக்காம விடுவனா? அதெல்லாம் நேக்கா கலந்துட்டேன். கண்மணி, என்னம்மா? நான் பால்ல தூக்க மாத்திரையை கலக்க போன இடத்துல செமத்தியான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு வந்திருக்கிறேன். சம்பவமா? என்ன சொல்ற? ஆமா கண்மணி, இங்க பாரு, நான் என்னன்னு காட்டுறேன். என்னதுமா இது? பாலு. பாலா? ஆ. தூக்க மாத்திரைய கலந்துட்டு அந்த பாலை மருந்து அப்படியே எடுத்துட்டு வந்துட்டியா? ஏய், நான் என்ன அவ்வளவு முட்டாளா? இது தூக்க மாத்திரை பால் இல்ல, ஊக்க மாத்திரை பாலு. ஊக்க மாத்திரையா? ஆ. என்னம்மா சொல்ற நீ? ஆமா கண்மணி, இது ஊக்க மாத்திரை பாலுதான். நான் கிச்சனுக்கு போகும்போது அந்த பிரீத்தி மாதவனுக்கும் ஸ்வேதாவுக்கும் குடுக்கறதுக்கு இந்த பாலை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா. இந்த பால்ல அவ என்னெல்லாம் போட்டிருக்கா தெரியுமா? பாதாம், முந்திரி, பிஸ்தா, திராட்சை அப்படின்ட்டு இன்னும் நிறைய போட்டிருக்கா. இதெல்லாம் நம்ம ஊர்ல விளைஞ்சது இல்ல, பூரா வெளிநாட்டு ஐட்டமா. அதான் ஃபர்ஸ்ட் நைட்ல தூங்க போறவங்களுக்கு எதுக்கு சத்தான ஐட்டம்ட்டு பாலை மாத்தி அதுல தூக்க மாத்திரையை கலந்து குடுத்துட்டு இந்த பாலை இப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். கண்மணி, இந்தா, நீ கொஞ்சம் குடிக்கிறியா? எனக்கெல்லாம் வேண்டாம், நீயே குடி. அப்படி சொல்லாத கண்மணி, இந்த மாதிரி பாலெல்லாம் உடனே கிடைக்காது. நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. இந்த என்ன இவ குடிக்கிறத பார்த்தா இன்னொரு டம்ளர் கேப்பா போல இருக்கே. நல்லா இருக்குதுல்ல? பூமிகா, நீ குடிக்கிறியா? வேண்டாம் பாட்டி. ஏண்டி, இப்படி குடிச்சாதான் உண்டு, சும்மா குடி. இந்த பாரு, பாலெல்லாம் குடிச்சிட்டு தெம்பா இருந்தாதான் அந்த ஸ்வேதாவை பழி வாங்க முடியும். பாட்டி எனக்கு வேண்டாம், நீயே குடிச்சுக்கோ. சரி போங்க, நானே எல்லா பாலையும் குடிக்கணுமா? குடிக்கிறேன். அப்பா, என்ன டேஸ்ட்! என்ன கொஞ்சம் மாத்திரை வாட வருது, பரவாயில்ல. மா, இந்நேரம் அந்த பாலை ஸ்வேதா எடுத்துட்டு போய் மேடி கிட்ட கொடுத்து மேடியும் ஸ்வேதாவும் மாறி மாறி பாலை குடிச்சிருப்பாங்க. பாலை குடிச்சிட்டு 2 பேரும் நல்லா கொரட்டை விட்டு தூங்க போறாங்க. ஸ்வேதாவோட சாந்தி முகூர்த்தம் கேவலமா முடிய போகுது. இந்தா, இந்த பாலை எடுத்துட்டு போ. இனிமே உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டமும் போய் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். அம்மா, எதுக்குமா ஃபீல் பண்றீங்க? நான் சந்தோஷத்துல இருக்கேன்டி. சரி வா, போய் படுக்கலாம். நேரம் அந்த பேதி மாத்திரை வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கோம். என் அண்ணா நீ சாந்தி முகூர்த்தத்தையா கெடுக்க பாக்குறீங்க? இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பாத்ரூம்லயே கிடங்க. என்ன வயிறு திடீர்னு கடமுடாங்குது?
ஐயோ எனக்கு அன் டைம்ல எல்லாம் வைத்த கலக்காத. ஐயோ ஐயோ என்ன? ஐயோ ஜெட் ஸ்பீட்ல இப்படி கலக்குதே. என்ன இது திடீர்னு வயிறு ஒரு மாதிரி பண்ணுது. ஐயோ ஐயோ என்ன கதவு சாத்தி இருக்கு? உள்ள யாரு? ஐயோ, உள்ள யாரு? ஏய் உன் அம்மா தாண்டி இருக்க. எதுக்குடி வர சொல்ற? சீக்கிரம் வாமா. இது எல்லாம் வெளியே சொல்லணுமா? வாமா. எமர்ஜென்சி வாமா. ஏய் எமர்ஜென்சினா ஆஸ்பத்திரிக்கு போடி. பாத்ரூமுக்கு எதுக்கு வர? வாங்க வெளியே. கோகிலா வரியா இல்லையா இப்போ? ஏண்டி கதவை தட்டி பேசுற நேரம் இல்ல, தள்ளு. ஐயோ ஏப்பா அம்மா. பாட்டி அங்க என்ன பண்ற? அம்மா இங்க. அது குடிச்ச பாதாம் பால் எங்களுக்கு ஒத்துக்கல. நான் டெலிவரி முடிச்சிட்டேன். உங்க அம்மா டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐயோ என்னடி இது? வயித்த கலக்குது. இப்பதானே திறந்து விட்டேன். ஐயோ ஐயோ கண்மணி கண்மணி வாடி. முடியல. ஐயோ சீக்கிரம் வாடி. பிரீத்தி பாதாம் பால் அது இதுன்னு பாட்டி கிட்ட போய் சொல்லி பால்ல எதையோ கலந்து கொடுத்திருக்கா. ஐயோ அம்மா. ஐயோ மறுபடியும் கலக்குது. ஏன் கண்மணி? என்னடி கண்மணி இது? கிழவி நான் தான் அப்பவே சொன்னேனே எனக்கு இந்த பாலெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு. வலுக்கட்டாயமா என்ன குடிக்க வச்சு இப்ப என் குடலையே வெளியே எடுத்துட்டிய. நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவேன். இதுக்கு மேல எங்க நாசமா போறது? அதான் போய்கிட்டே இருக்கே. ஐயோ ஏன் கண்மணி? ஏய் அம்மா விட்டுட்டு போவாதரே. கைய விடுமா. ஏய் என்ன பெட் வரைக்கும் கொஞ்சம் கூட்டு போடி. கைய விடு. ஐயோ வலிக்குது. ஐயோ பெட் கூட்டு போடி என்ன. ஏய் விடு. ஐயோ நீ வா. ஐயோ அம்மா என்னாச்சு? ஐயோ ஐயோ முடியலையே. அந்த குள்ளச்சி பால்ல பேதி மாத்திரை கலந்திருப்பான்னு நான் என்ன கனவா கண்டேன். ஐயோ அப்பா முடியல. ஏய் யாராவது வெள்ளை கொடியை காட்டி இந்த பேதியை நிறுத்துங்களேன். பூமிகா நான் உன் பொண்ணு இல்ல. நான் முதல்ல போறேம்மா. இங்க பாரு, நீ என் பொண்ணாவே இருந்தாலும் இந்த விஷயத்துல விட்டு கொடுக்க மாட்டேன்டி. என்ன விடு. சாப்பாட்டுக்கும் முந்திக்குது, இதுக்கும் முந்திக்குது. ஐயோ